Hello friends, welcome to Arusuvai Arasi. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அதாவது லெமன் ரைஸ். சில நேரத்தில் நீங்க லேட்டா எந்திரிச்சு பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த லெமன் ரைஸ் நீங்க 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம அரசுவை அரிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறத விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் லெமன் ரைஸில் அந்த நல்லெண்ணெய் வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு வந்தோடனே நம்ம வந்து பட்டை மிளகா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 5 பீஸ் பட்டை மிளகா பாதியாக கிள்ளி வச்சு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 4 பீஸ் சின்ன பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அப்புறம் கடைசியாக ஒரு கை நிறைய கருவேப்பிலை இலை. லெமன் ரைஸ்க்கு அந்த மஞ்சள் கலர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அதுக்கு ஒரு லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வாசனை போனோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம அந்த தாளிப்பை வெறுசோரில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 500 கிராம் வெறுசோறு எடுத்திருக்கேன். இது வந்து 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம லெமன் சோறு இப்போ ரெடி. இது வந்து நீங்கள் வெறுசாகவும் சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல். அதை நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அரசுவை அரிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையுங்கள், மகிழுங்கள்.